டிவோட்டி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது 2025ற்கான புத்தாண்டு கிரக பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த 2025 ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஒரு சில ராசிகள் பார்த்திங்கன்னா முதல் 4 மாதங்களுக்குள்ளார உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறுவடை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போகிறீங்க. அவர்களுக்கு எல்லாமே அந்த 5வது மாதத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்ங்கிறது உருவாகுது. ஒரு சில முக்கியமான ராசிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த முதல் 4 மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இதில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும், அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள், யாருக்கெல்லாம் நீசபங்க ராஜயோகங்கள்லாம் கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பதிவில் விலாவாரியாக பார்க்க போகிறோம். எப்போதுமே இறைவன் ஒரு வாசல் மூடினால் மறுவாசல் கண்டிப்பாக வைப்பார். நீங்கள் இதற்கு முன்னாடி எத்தனையோ ராசி பலன்கள் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. இந்த புத்தாண்டு பலன்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மனதில் நிறைய கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். நமக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போதே, நமக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போதே, என்ன பண்ண போதோ அப்படிங்கிற கவலைகள்லாம் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஒரு சில கிரகங்கள் அது போன்ற சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய காலம்ங்கிறது வரவே போகுது. சனி உங்களுக்கு நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் குரு போன்ற முழு சுபர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. அது எந்த வகையில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது எல்லாத்திற்கும் மேலே உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பை இந்த ராசி பலன்களுடைய கடைசியில் நான் கொடுக்க போகிறேன். அது எண் கணித பலன்கள். திருப்பியும் சொல்லிடுறேன், நீங்கள் எனக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் தான் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். எனக்கு பேரையும் நீங்கள் ஆங்கிலத்தில் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். தயவுசெய்து யாரும் ஜாதக கட்டத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு நம்ம டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் நேமையாக அனுப்பிச்சி விடுங்க. அதில் என்னென்ன பலன்கள் சொல்லுவேங்கிறது இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மகர ராசியை பொறுத்த அளவுக்கு சனி 2ஆம் வீட்டில் இருக்கிறார். ஃபினான்ஷியலாக நிறைய வாய்ப்புகளை தரக்கூடிய இடத்துல தான் உட்காந்துருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதியே சனி தான். அதனால் இவர் உங்களுக்கு 7.5 சனியின் இறுதி பாகத்தில் வேற இருக்கார். உங்களுடைய ராசி அதிபதியே அவர் தான்னாலும் அந்த 7.5 சனி அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை. அவர் தர வேண்டிய கெடுபலன்களை அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார், டிலேஸை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் விட்டு விலகக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதை தான் நீங்கள் யோசிக்கணும். 2ஆம் வீட்டிலேருந்து அடுத்தது என்ன, 3ஆம் வீட்டுக்கு போகும்போது இப்போ 7.5 சனி பூர்த்தி ஆகிடுதா. நம்ம எல்லாருமே சொல்ல கேட்டிருப்போம், சனி போகும்போது நல்லது பண்ணிட்டு போகும்னு. அப்போ ரொம்ப நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கலாம். அதோட இது ஜனவரி மாதத்திலிருந்தே துவங்கிடும். உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வருவதும், நமக்கு ஏதோ நல்லது நடக்க போகிறதுக்கான சூழ்நிலைகள் தெரியுது, ஒரு சமிக்கைகள் சிக்னல்ஸ் தெரியுது அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. அது ஏப்ரலிலிருந்து நன்மையாகவே மெட்டீரியலைஸ் ஆகும். குரு இப்போதைக்கு 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. எப்போ வரைக்கும்? மே 15, 2025 வரைக்கும் அவர் 5ஆம் வீட்டில் உட்கார்ந்து ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பார். இந்த திரிகோண ஸ்தானம் நிச்சயம் முழு சுபரான குரு நன்மையே செய்வார். அதே மாதிரி செவ்வாய் ஒரு பக்கம் 7ஆம் வீட்டில் அமர்ந்து உச்சம் பெற்ற சுக்கிரனோட வேற சேர்ந்திருந்து அவருமே நன்மையை செய்வார். இது எல்லாமே பாசிட்டிவாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எப்பயிலேருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகள், இப்போ மிதமலை, அதிமலை, அதிதீவிர மலைலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நன்மையுமே அதிதீவிர நன்மை உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏப்ரல் துவங்கி 7.5 சனி முடியும் பொழுது வாழ்க்கையில் ஒரு புது தெம்பு வரும், உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். அந்த மோட்டிவேஷன், ட்ரைவ்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்ம ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணி இதெல்லாம் நம்ம எங்கே செய்ய போகிறோம், இதெல்லாம் எங்கே நம்ம சாதிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. தயவுசெய்து அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. இப்போ இந்த பதிவு இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸாகவே நினைங்க. இது உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றம் தரப்போகிற ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்க. குறிப்பாக ஏப்ரல் மாதம் துவங்கி அடுத்தடுத்து நிகழக்கூடிய எல்லா விஷயங்களுமே நன்மைகளாக நடக்கும். இதில் குரு 6ஆம் வீட்டுக்கு வருவார் தான். மே 15 வரைக்கும்
முழு நன்மைகளை கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் போய் 6ஆம் வீட்டில் போய் உட்காருவார் தான். அது மறைவு ஸ்தானம் தான். அப்படி இருந்தாலுமே கூட 10ஆம் பார்வையால் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கோ வருமானம் தரக்கூடிய ஒரு ஜாபுக்கோ எந்த குறையும் வைக்க மாட்டார். அந்த ப்ரொஃபஷனல் க்ரோத் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறாரு தன்னுடைய 10ஆம் பார்வையால். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கவே போகுது. அதுவும் 4th பிளேஸில் அமையக்கூடிய சுக்கிரன்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட்டை உங்களுக்கு தரும். நிறைய ஒரு பொருளாதார அபிவிருத்தியோ பணங்காசு ரொட்டேட் ஆகிறதோ அது மாதிரியான ஒரு செல்வ வளங்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்க போகுது. முடிந்தால் நீங்கள் காலபைரவர் சன்னதி எங்கே இருந்தாலும் பழமை வாய்ந்த காலபைரவர் சன்னதி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வணங்கிட்டு வாங்க. எனக்கு தெரிந்து திருச்செந்தூர் ஸ்தலம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்தலம். வெளிப்பிரகாரத்திலே அந்த காலபைரவர் சன்னதியை நீங்கள் பார்க்கலாம். அப்படி போய் வணங்கிட்டு வரும் பொழுது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல நன்மையான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பணங்காசு விஷயத்திலையும் சரி, ஒரு சொத்து பத்து சேர்ப்பதாகட்டும், எல்லா வகையிலுமே நன்மைகளே நடக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த பலன்களில் நிறைய நன்மைக்குண்டான பலன்களும் இருந்திருக்கும். எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணுங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இதில் எல்லா காலகட்டங்கள்லையுமே நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியை இறைவன் வைத்தே இருக்கிறார். அதை தான் நான் இந்த பகுதியின் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். புத்தாண்டு பலன்கள் கொடுக்கும் பொழுது ஒரு வாசல் மூடினாலும் மறுவாசல் இறைவன் உங்களுக்காக வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒருவருடைய பெயர் ஸ்ட்ராங்காக அமைவதும் அவருக்கான வழியை காண்பிக்கும். பிரச்சனைகளில் இருந்து தீர்வை நோக்கி அவரை அழைத்து போகும். ஆனால் அதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. யாருக்கெல்லாம் குரு அருளும், யாருக்கெல்லாம் குலதெய்வத்தின் அருளும் இருக்குதோ அவர்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் சரிபார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த செகண்டு எத்தனையோ கோடி மக்கள் வேறு வேறு சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த செகண்ட் இதோட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னாலே குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கான பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா கிரக நிலைகளை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கும்போது நீங்களே புரிந்து கொள்ளலாம். ஸோ கிரக நிலைகளையும் தாண்டி உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய பெயர் கொண்டு கொடுக்கும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு நான் இதை இலவசமாகவே அனுப்பி வைப்பதாக இருக்கேன். நேரம் போதாத காரணம், ஒரே காரணத்தினால தான் நான் 3 நாட்கள் நான் டைம் கேட்குறேன், கால அவகாசம் கேட்குறேன். கண்டிப்பாக நான் அனுப்பி வைப்பேன். அதை கேட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் முடிவெடுக்கலாம். பொருந்திருக்கா பொருந்தலையா, இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, பிறந்த தேதியின் கூட்டு எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, உங்கள் பெயர் எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத எல்லாமே நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி அதுலேருந்து நீங்கள் விடுபடணும், கிரக சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாங்கிறதெல்லாம் நான் இந்த பகுதியில் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு மாத்திரமே 3 நாட்களுக்குள்ளார நான் அந்த பலன்களை கொடுப்பதாக இருக்கேன். ரெண்டாவது, யாராச்சும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம் நீங்கள், அல்லது உங்களுடைய குழந்தைக்கு இப்போ தான் நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, உங்கள் குழந்தையோடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பலாம் உங்கள் பிறந்த தேதியோட. ஒரு சில பேர் வியாபாரிகள் வியாபாரம் செய்துட்டு இருக்கீங்க, வியாபாரம் டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வியாபார பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் குறிப்பிட்டு அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வியாபார பெயருமே எந்த அளவுக்கு பொருந்திருக்கா அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலெல்லாம் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அப்படி நான் அனுப்பும் பொழுது உங்களுக்கான எல்லா விஷயங்களும் தெளிவாக புரியும். உங்கள் பெயர் மாறும் பொழுது அது எந்த அளவுக்கு வெற்றியை தருதுங்கிறது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும். அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம்.